ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். மக்களே, நான் பார்த்தீங்கன்னா காலையில் ஜிம் போகிறதுக்காக எந்திரிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போவோம். வாக்கிங் போயிட்டு வாங்க அப்படியே வாக்கிங் போவோம். வாக்கிங் போயிட்டு தான் நான் எப்பவுமே கிளம்புவேன். எப்பவுமே வாக்கிங் போகிறது ஒரு பழக்கமாகி போச்சு. வீட்லேயே வாக்கிங் போயிடுறது, அப்புறம் வெளியே போய் அப்புறம் கிளம்பி ஜிம்முக்கு போயிடுவேன். கரெக்டாக காலைல இந்த கோழி கூற சவுண்டு, நாய் குலைக்கிற சவுண்டு கரெக்டாக கேட்டுருது. இன்றைக்கி என்ன பழமொழி சொல்லலாம் அப்படின்னா, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் தி பெஸ்ட்டு. அப்படி அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, எலி வலையானாலும் தனி வலையே வேண்டுமா, அந்தமாரி ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் அப்படின்னு தெரில. ஜிம்மில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இன்றைக்கி செய்யணும். டெய்லி ஒவ்வொரு ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிறது போனதுக்கப்புறம் தான் நம்ம கேட்கணும். மக்களே, பார்த்தீங்கன்னா நான் இப்போ வாக்கிங் போயிட்டுருக்கேன். சரி, நம்ம வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறது, ரொம்ப சைலண்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. சரி, வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது சைலண்ட்டாக போனால் நல்லா இருக்காது. சரி வாங்க, நம்ம ஏதாவது உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ சரி வாங்க ஒரு 2 விடுகதை கேட்கலாம். விடுகதை கேட்கும்போது சரி அப்போ உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும். பார்த்திங்கன்னா எனக்குமே வாக்கிங் போகும்போது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஒரு விடுகதையை கேட்டுருவோன்னு சொல்லிட்டு விடுகதை கேட்க வந்திருக்கேன். வாங்க, நான் விடுகதை கேட்குறேன். அதுக்கு ஆன்சரை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்தரத்தில் பறக்கும், நான் முதல் விடுகதை கேட்குறேன். ஒரு 1 இல்லை 2 விடுகதை போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நானுமே பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 1 இல்லை 2 விடுகதை நான் கேட்குறேன். கேட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா நான் ஜிம்முக்கு நான் கிளம்பிடுவேன். ஓகேங்களா? என்ன விடுகதை அப்படின்னா, அந்தரத்தில் பறக்கும் பறவை அல்ல, அந்திக்கு பின் இரை தேடும் ஆந்தையும் அல்ல, தந்த வரிசையுண்டு விலங்கும் அல்ல, தலைகீழாய் நின்றிருக்கும் தவசியும் அல்ல, என்ன அது அப்படிங்கிறது தான் நான் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன். அந்தரத்தில் பறக்கும் பறவை அல்ல, அந்திக்கு பின் இரை தேடும் ஆந்தை அல்ல, தந்த வரிசையுண்டு விலங்கும் அல்ல, தலைகீழாய் நின்றிருக்கும் தவசியும் அல்ல, என்ன அது அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க, நான் அப்படியே நம்ம இன்னொரு விடுகதையும் பார்க்கலாம்.
செகண்ட் விடுகதை என்ன அப்படின்னா, வளரும்போது கருப்பு, வயதான பின்னால் வெளுப்பு, அது என்ன அப்படிங்கிறது தான் இரண்டாவது விடுகதை. அதாவது என்னென்னா, வளரும்போது கருப்பு, வயதான பின்னால் வெளுப்பு, அது என்ன அப்படிங்கிறது தான் ரெண்டாவது விடுகதை. இதுக்கும் நீங்கள் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இல்லாட்டி நான் வந்து ஆன்சரே சொல்லிடுறேன். நான் வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு ஆன்சரே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் உங்களுக்கு நம்ம ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது வந்து சொல்கிறது இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு போர்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போர்ஷன் அந்த கேள்வியை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் நான் எண்டில் நான் சொல்கிற ஆன்சர்ஸை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போது நம்ம தொடர்ந்து நடந்துகிட்ருப்போம். வாங்க. சரி, நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தது நான் இந்த கொஸ்டினை கேட்டுட்டு இந்த ஆன்சரையும் சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா அடுத்தது நான் ஜிம்முக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுவேன். வாங்க. சரி, நான் கேள்வி கேட்குறேன். அந்திரத்தில் பறக்கும் பறவை அல்ல, அந்திக்கு பின் இறை தேடும் ஆந்தையும் அல்ல, தந்த வரிசை உண்டு விலங்கும் அல்ல, தலைகீழாய் நின்றிருக்கும் தவசியும் அல்ல, அது என்ன அது அப்படிங்கிறது தான் நான் கேட்டிருந்தேன். இந்த கேள்வியோட விடை வந்து பார்த்திங்கன்னா வௌவால். அதுதான் வௌவால் தான் இந்த கேள்வியோட விடை. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்டிருந்தேன். வளரும்போது கருப்பு, வயதான பின்னால் வெளுப்பு, அது என்ன அப்படிங்கிறது கேட்டிருந்தேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா தலை முடி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த ஆன்சர் நான் சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்திங்கன்னா நான் அந்த ரெண்டு விடுகதை ஆன்சரும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த ஜிம்முக்கு போகிற பார்ப்போம். நம்ம அடுத்த ஜிம்முக்கு தான் போகிறோம். ஸோ ஜிம்முக்கு போகிறதுக்கு நம்ம கிளம்புவோம். ஓகே மக்களே, நான் ஜிம்முக்கு கிளம்புறேன். நான் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வந்துட்டேன். இப்படி ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதான் அடுத்தது. வாங்க ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம். நாய் ஒன்று குறுக்கால இப்படி ஓடி வருது. ஐயோ. ஓகே மக்களே, வாங்க நம்ம ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஹலோ மக்களே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கேன். இன்றைக்கி நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இனி அடுத்தது வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட வரேன் மக்களே. நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா வீட்டுக்கு கிளம்புவோம். நாம் வந்து இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் லைக் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். நான் எப்போது சொல்கிற மாதிரி மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ மக்களே. இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஒரு நிமிஷம் உட்காந்துக்குவோம், இல்லை ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். ஓகே மக்களே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். பாய் பாய் மக்களே.